பாலக்கோடு பேரூராட்சியில பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்படும் சொல்லியிருந்தோம். ஆனா அது கொண்டு வரல இன்னும். அதே மாதிரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அது இன்னும் முழுமை பெறல. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கடந்த காலத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் யாரும் எங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை. ஆனால் எங்கள் முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு கொண்டு வந்த முதலமைச்சர் அதன் பிறகு 10 ஆண்டு காலத்திற்கு ஆட்சியில் நாங்கள் இல்லாத பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் அன்றைய மக்களுடைய ஜனத்தொகை வேறு, இன்றைய மக்களுடைய ஜனத்தொகை வேறு. அதனை கணக்கில் கொண்டு இன்றைக்கு ஏறத்தாழ 9,000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டம் மிக விரைவில் வரவிருக்கின்றது. அரசாணை போட்டிருக்காங்க, நானும் பார்த்த வரதுக்கு முன்னாடி. ஆனா என்னன்னா 2021 சொன்னாங்க கொண்டு வரேன்னு சொல்லி. அதுக்கு விளக்கம் 5 வருஷமா கொண்டு வராம தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பு 50%. தொண்டர்கள் யாரும் கூச்சல் எழுப்ப வேண்டாம் பிளீஸ். தமிழ்நாட்டு அரசினுடைய பங்களிப்பு 50%. அதாவது நிதி நிறுவனங்கள் பெறக்கூடிய கடன் தொகை பங்களிப்பு 50%. தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்குண்டான நிதியினை கொடுத்து விட்டது. அடுத்த கட்டமாக அந்த நிதியினை பெற்ற பிறகு மிக விரைவில் அந்த பணிகள் துவங்கப்படும் என்பதை உங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, ஓகே.